கண்டிப்பா அதுதான் கண்டிப்பா வாசிப்பேன். ஆரம்பிக்குமா? அது ரெடி இருக்கீங்களா? என்னன்னு எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு எடுத்தோடனே பாட ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்தா எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாதாப்பா? வில்லுப்பாட்டு பாடதான். வில்லுப்பாட்டா? அப்ப நம்ம குழு சார்ப ஒரு வந்தனத்தை சொல்லி ஆரம்பிச்சிருவோமா? தந்தனத்தோடு சொல்லியே வில்லுங்கள் பாட, வில்லுங்கள் பாட, தந்தனத்தோடு சொல்லியே வில்லுங்கள் பாட, வில்லுங்கள் பாட, அருள்வாய் சுதேவமே பாடை சத்தத்தோடு கொடுங்கை தாளம் போட, பாடை சத்தத்தோடு கொடுங்கை தாளம் போட, தாளம் போட, அம்மா தாளம் போட, கூடி வந்திருக்கிற யாருக்கும் நம்ம விழிசை குழு சார்பா வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுவா தம்பி, இயேசு அற்புதங்கிறதா இதமான செய்தி. என்னது இயேசு அற்புதரா? அப்படினா என்னனே? அதுவாப்பா, பாட்டாவே பாடுற கேளுப்பா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார், கொண்டு போன உள்ளத்தை தேற்றிடுவார். எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? ஏசப்பா எல்லாவித அற்புதமும் செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு தம்பி. அவர் செஞ்ச அற்புதத்தை சொல்ல ஒரு பைபிளே பத்தாது, 2-3 வேணும் தம்பி. எங்கனே ஒரு பைபிளே நம்மளால படிக்க முடியல, இது 2-3 பைபிள் வேறயானே. அண்ணே, இன்னைக்கு சுகர் இல்லாத வீடு இல்ல, பிரஷர் இல்லாத குடும்பமே இல்ல. அப்படி சுகரும் பிரஷர் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஏசப்பா அற்புதம் செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு தம்பி. இருக்கிற சுகர் பிரஷர் இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு கூட சேர்ந்துப்பாங்க. கத்தரையே நீ பாடு, கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. போமா தேவன பாடுவோமா கத்தரை, போமா தேவன பாடுவோமா கத்தரை. எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. கைதட்டி பாட சொல்லுவோம்னா சொல்லுங்க. அங்கே கைதட்டி பாடு, கைவரை வராது. கைதட்டி பாடு, கைவரை வராது. பாடு பாடு, அப்பாடா, இந்தியாவுக்கே விடிவு காலம் வந்துருச்சு. இந்தியாவுக்குள்ள தம்பி உலகத்துக்கே விடிவு காலத்து போனதாக அது அப்படி இல்ல தம்பி.
வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு வேதவசனம் சொல்லுது. அதுபடி இயேசு சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கிறது தான் உத்தமம்னு வேத வாக்கியம் சொல்லுது. அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் அவரை பின்தொடர்ந்த அவர் வார்த்தைகளை சார்ந்ததுன்னா என்னென்ன? அதுக்கு ஒரு கதை இருக்குப்பா, சொல்றேன், எல்லாரும் கேளுங்க, நீங்களும் கேளுங்க அவங்களோட சேர்ந்து. ஒரு ஊர்ல கதையினாலே ஒரு ஊர்ல தானே, அந்த ஊரோட பேரே ஊர்தான்ப்பா. அந்த ஊர்ல ஆபிரகாம்னு ரெண்டு பேர் இதுதான்ப்பா. ஆபிரகாம்னு ஒரு நீதிமான் இருந்தாரு. சரி. அவர் சிற்பக்கலை செய்யற வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படியா? ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ஐஸ்வர்யவானா என்னென்ன? ஐஸ்வர்யவானா தெரியாத தம்பி, அதான் நம்ம ஊர்ல இப்ப அதானி அம்பானி எல்லாம் இருக்காங்களா, ஜியோ, அந்த மாதிரி அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. சொன்ன கதையை மறந்துட்டேன். எங்க விட்டேன்? ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ஐஸ்வர்யவானா இருந்தாரு. கர்த்தர் ஆபிரகாம் கூப்பிட்டு, நான் உன்னை உன் தேசத்தை விட்டு உன் இனத்தையும் நான் காண்பிக்கும் தகப்பனுடைய தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னாரு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன் வம்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னாரு. நமக்கு பிள்ளை இல்ல. ஐயோ, அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? என்னென்ன செஞ்சாரு? அதுவா தம்பி, ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஈசாக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு தம்பி. சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தையை கேட்டு நடந்தா அற்புதம் நடக்கும். அண்ணே, ஒரு வார்த்தையை கேட்டா அற்புதம் நடக்கும்னு சொல்றீங்க, அப்ப கேட்கலன்னா என்ன நடக்கும்னே? அதையும் சொல்ற கேளு தம்பி. அவர்
ஒரு வார்த்தைப்படி நடக்கலைன்னா ஆ. என்ன நடக்குங்கிறதையும் கேளுங்க. அவருக்கு ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு லோத்து ஒரு தம்பி இருந்தாரு. சரி. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னென்ன பண்ணாரு? ஆபிரகாமை விட்டு சோதோம் கோமோராங்கிற ஒரு பட்டணத்துல வாழ்ந்து வந்தாரு. அதுவோ அந்த பட்டணமும் பெரும் பாவம் நிறைஞ்ச பட்டணமா இருந்துச்சு. ஐயையோ. பாவம் நிறைஞ்ச பட்டணமா இருந்ததுனால கர்த்தர் அதை அழிக்க முடிவு பண்ணாரு. ரொம்ப சோகமான விஷயமாச்சு. ஆனா நீதிமான அழிப்பாரா கர்த்தர்? மாட்டவே மாட்டாரு. அதனால லோத்துவையும் அவனோட குடும்பத்தையும் அழிக்கும் போது, அந்த தேசத்தை அழிக்கும் போது பின்னிட்டு பாராம தூரமா போன்னு சொன்னாரு. சரி. சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் லோத் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னென்ன பண்ணாரு? குடும்பத்தோட இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Don't turning back, don't turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. Pinnoke na, pinnoke na, pinnoke na, pinnoke na. அப்படின்னு லோத்து அவங்க குடும்பத்தோடு போய்கிட்டு இருந்தாரு. ஆனா லோத்தோட மனைவிக்கோ உலகத்தின் காரியங்கள் மேல ஒரு கண்ணு. அவங்க விட்டுட்டு வந்ததுல பாக்குறப்ப அவங்களுக்கு கஷ்டம் இருக்கதான் என்ன செய்யும்? அதனால என்ன பண்ணாங்கன்னா, என்னென்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம திருப்பி பார்த்தாங்க. சரி. என்னென்னாச்சு? அதே இடத்துலயே நான் மாறிட்டாங்க தம்பி. ஐயையோ. ஆனா, ஒண்ணு புரியுதுனே. ஏசப்பா சொல்ற பேச்ச கேட்டு அவர் வார்த்தையின்படி நடந்தா நிச்சயம் எல்லாரும் அற்புதம் நடக்குங்கிறது நல்லா புரியுதுனே. அண்ணே, நாங்களும் அந்த கிருபை இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் அற்புத இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர்களுக்கு கிருபை பெற்று வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட அற்புத இயேசு நமக்கு உதவி செய்வாராக. ஆமா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் வேதவசனம் சொல்லுது. சொல்லு. அதே போல நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடக்கணும்.